அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யாக்கோபு 4 அதில் 10ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது? அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். அப்ப அவருக்கு முன்பாக தாழ்மையா இருப்பது எப்படி? அப்படின்னா என்ன என்பதை புரிந்து கொண்டால் நாம் உயர்த்தப்படுவோம். கர்த்தர் உங்களை உயர்த்தவே சுத்தமாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை உயர்த்த, அதனாலதான் பாருங்க, மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று அவர் சொன்னார். அப்ப நீங்களும் நானும் உயர்ந்த இடத்தில் இருப்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது, அவருடைய வாஞ்சையும் பிரியவுமாய் இருக்கிறது. எனவே நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை உயர்த்த போகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி அப்படியே பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன் இவர் இல்ல. அப்ப கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒன்லி திங், அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். சரி, தாழ்மைப்படுறதுனா என்ன அப்படின்றது, நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறதுனா என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுறதுனா தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுறது இல்லையா? அப்ப எனக்கு இருக்கிறதே போதும்பா, நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம அழைக்கல. என்ன மாதிரி அழைப்புனா உயர்ந்த இடத்துல அமர பண்ணுகிற அழைப்பு. அப்ப உயர்ந்த இடத்துல அமர பண்ணுகிற அழைப்புக்கு எனக்கு இது போதும் அப்படின்றதுக்கும் மேட்சே இல்லை. அப்ப கர்த்தருக்கு முன்பாக ஹம்பிளா இருங்க அப்படின்னா என்னன்னா, அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, அவர் சொல்றதுக்கு ஆமேன்னு சொல்றதுதான் ஹம்பிள்னஸ் பிஃபோர் தி லார்ட். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நான் என்ன தாழ்த்துறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், நீ பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்றப்ப அது எப்படி ஆண்டவரே நடக்கும்? அது நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? எனக்கே இதெல்லாம் முடியாதே ஆண்டவரே அப்படி சொல்றது தற்பெருமையாய் மாறிவிடுகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய காரியங்களை சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், தாவீது சொன்னார்ல, அடியனுக்கு வரப்போகிற காரியங்களை அறிவிச்சிருக்கிறீங்களே, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் சொன்னபடியே செய்திடணும். அதுதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறது. அவன் அப்படி சொன்னான். பாருங்க, சாலமோன் என்னென்னமோ பண்ணிட்டான். கர்த்தருடைய ஆலயத்தை பெருசா கட்டி முடிச்சிட்டான். அடுத்து தாவீதுக்கு சந்ததியில இயேசுவே வராரு பாருங்க. அப்ப கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஈசாக்கு பாருங்க, பஞ்சகாலம் அந்த நேரம் எகிப்துக்கு போறதுதான் நல்லது. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ இங்கேயே இருப்பா அப்படின்றாரு. அவன் சொல்லி இருக்கலாம், என்ன ஆண்டவரே நீங்க லாஜிக் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்நேரம் நம்ம ஈஜிப்டுக்கு போயிட்டோம்னா எப்படியோ ஃபிளரிஷ் ஆயிடலாம் ஆண்டவரே, நம்ம செழித்து வாழ்ந்து விடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? அவன் அப்படி சொல்லல, தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஆமென், நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே விதை விதைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அறுவடை காலம் நெருங்குகையில் தான் நான் விதையை விதைச்சானா. அந்த நேரம் விதைச்சா அறுவடை பாருங்க எப்படி பண்றது. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களுக்கு சொல்லுகிற பெரிய பெரிய காரியங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். அவர் உங்களை வழிநடத்துகிற பாதைகள், ஆண்டவரே எனக்கு புரியலன்னா உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. அவர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை வைக்க போகிறார். சில ப்ரமோஷன்ஸ் உங்களை தேடி வரப்போகிறது. தேவன் உங்களுக்கு பதவி உயர்வுகளை கொடுப்பார். நீங்களே நினைச்சு பார்க்காத பெரிய உயர்வுகள் உங்களை தேடி வரும். அப்படி வரும் பொழுது ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.